ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1101. இங்கு வாமன அவதாரம் எனும் சிறு கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் அசுர குடும்பத்தைச் சார்ந்த பலி என்னும் மகாராஜா மாபெரும் யாகங்களை செய்து பல்வேறு சக்திகளை பெற்றார். அவர் தனது பலத்தினால் சொர்க்கத்தை கைப்பற்றிய பலி மகாராஜா அங்கிருந்து இந்திரனையும் இதர தேவர்களையும் விரட்டியடித்தார். அவர் தேவர்களின் வேண்டுகோள் படி அதிதி என்னும் பெண்ணின் நீண்ட பிரார்த்தனையின்படி பகவான் விஷ்ணு அதிதியின் மகனாக அவதரிப்பதற்கு ஒப்புக்கொண்டார். அவர் அதன்படி கஷ்யபரின் மனைவியான அதிதி புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தனது மகனாக பெற்றெடுத்தாள். அவள் பிரபஞ்சத்தின் அனைத்து தேவர்களும் அவருக்கு தங்களது மரியாதைகளை செலுத்தினார்கள். குள்ளமான பிராமணராக வாமனரின் வடிவில் தோன்றிய முழுமுதற் கடவுளிடம் ஒவ்வொரு தேவர்களும் சில பரிசுகளை வழங்கினார்கள். குள்ளமான பிராமணரான பகவான் வாமனர் அசுர மன்னனான பலி யாகம் செய்து கொண்டு இருந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். மன்னர்கள் இடமிருந்து தானம் கேட்கும் பிராமணரின் பழக்கத்தை உபயோகித்து வாமனர் பலி மகாராஜா இடம் 3 அடிகள் நிலத்தினை தானமாக கேட்டார். பலி மகாராஜாவும் அதற்கு இசைந்தார். அவர் 3 அடி நிலத்திற்கு பலி மகாராஜா ஒப்புதல் கொடுத்த மாத்திரத்தில் வாமனர் மாபெரும் உருவத்தை ஏற்று தனது 2 அடிகளால் மேல் உலகங்களையும் மற்றும் கீழ் உலகங்களையும் அளந்து எடுத்தார். அவர் 3வது அடி வைப்பதற்கு அவருக்கு நிலம் கிடையாது. 3வது அடியை எங்கே வைப்பது என பகவான் வாமனர் கேள்வி எழுப்ப பலி மகாராஜாவோ பகவான் வாமனரிடம் தன்னையே முழுமையாக ஒப்படைத்து விட்டார். 3வது அடியை தனது தலை மீது வைத்து தன்னை காப்பாற்றும்படி அல்லது ஏற்றுக்கொள்ளும்படி பலி வாமனரிடம் வேண்டிக் கொண்டார். அவர் இப்பொழுது பகவான் வாமனரும் அதற்கு ஒப்புக்கொள்ள பலி மகாராஜாவின் நல்ல பெயர் 3 உலகம் பரவின. எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தன்னையே பகவான் வாமனரிடம் அர்ப்பணித்த பலி சக்கரவர்த்தி இன்றும் என்றும் மாபெரும் பக்தரில் ஒருவராக மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றுவிட்டார். அவர் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.